பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 21 சில வசனங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 21 காமங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, களத்தையும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை போடுகிறார். பறவைகளை பார்த்தும் நீங்கள் எவ்வளவோ தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆண்டவராக இறைவன் மேலே ஒரு காரியத்தை அவர் சொல்லி கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவனுக்கு ஏராளமான நிலங்கள் இருந்தது, வேலைக்காரிகள் இருந்தார்கள். அவன் அந்த நிலத்தை நன்றாய் வெட்டி கொத்தி எருபோட்டு பயிர் செய்தான். எந்த வருஷத்திலும் இல்லாத விளைச்சல் அந்த வருஷத்தில் அவனுக்கு விளைந்தபடினாலே அவன் களஞ்சியத்தை பெரிதாக கட்டி அவன் ஆத்துமாவை பார்த்து சொன்னான், என் ஆத்துமாவை உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது, நீ புசித்து குடித்து இலைப்பாரி பூரிப்பாயிரு என்று தன் ஆத்துமாவோடே சொன்னான். தேவனோ அவனை பார்த்து, மதிகடனே, இன்று ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் என்ன செய்கிறார் என்றால், தேவனிடத்தில் சேரும் பாக்கியத்தை விட்டுவிட்டு, தேவனோடு ஐக்கியப்படுகிறதை விட்டுவிட்டு, தேவனை தேடுகிறதை விட்டுவிட்டு, உலகத்தினுடைய காரியங்களை தனக்காகவும் தன்னுடைய சரீரத்துக்காகவும் தன்னுடைய காரியங்களுக்காகவும் கவலைப்படுகிறதும், அதை குறித்து தேடுகிறதும், அதை குறித்து விதமாக வாஞ்சிக்கிறதுமான காரியங்கள் அநேகத்திலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன் ஆத்துமாவை குறித்து கவலையற்றவர்களாக சரீரத்துக்காகவும் உடைக்காகவும் ஆகாரத்துக்காகவும் உலக பிரகாரமான காரியங்களுக்காகவும் உலகத்துல எப்படியெல்லாம் நாம் ஐஸ்வர்யவான்களை வாழ முடியும், இன்னும் நம்முடைய ஐஸ்வர்யத்தை எப்படியெல்லாம் கூட்ட முடியும் என்று சொல்லி அதிலே மனிதர்கள் கவலைப்பட்டு ஏதாவது தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நிமித்தம் தன்னை எப்படியெல்லாம் மனிதர்கள் மதிக்க வேண்டும், தான் எவ்விதமா ராஜபோக வாழ்க்கை வாழ வேண்டும், இந்த உலகத்தில் ராஜாவாக இருக்கும் இன்னும் அதிகமாக காணப்படும், அதை குறித்து மனிதர்கள் கவலைப்படுகிறார்களே அல்லாமல் விதமாக உலகத்தினுடைய காரியங்களை தேடுகிறார்கள் அல்லாமல் தேவனுக்குரிய காரியங்களையும் தேவனை தேடுகிற காரியங்கள் இல்லாதிருக்கிறார்கள். அவர்கள் மாளும் பொழுது விதமாக கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ராத்திரியை சேகரித்தவைகள் இந்த ராத்திரியுடைய ஆத்மத்தில் எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும் என்று கேட்டுவிட்டு விதமாக சொல்லுகிறார், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று சொல்லி அருமை ஆண்டவர் சொல்லுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். அதற்கு கீழே அவர் சொல்லுகிறார், விதமாக ஆதலால் நீங்கள் பின்னும் அவர்களை நோக்கி, சீசர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம், இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்துல இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷத்தலாயிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறத நான் விதமாக பார்க்கிறோம். நிறைய பேருக்கு காகங்களை பிடிக்காது. சில பண்டிகை கொண்டாடுறவங்களுக்கு காகங்கள் அந்த பண்டிகை நாட்கள்ல ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு தை மாசம் பொங்கல் வந்துருச்சுன்னா காக்காவை கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் காக்காவை கல்லை தூக்கி எரிஞ்சு விரட்டுன்னு விரட்டிக்கிட்டு இருப்பாங்க.
அன்னைக்கு கான்னு கூப்பிட்டு அந்த காக்காவுக்கு முதல்ல பொங்கல் வச்சுட்டு அதுக்கு அது தின்ன முற்பாடு தான் போய் இவங்க சாப்பிடுவாங்க. சில இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, திதி கொடுக்குறேன்னு சொல்லி செத்து போனவங்களுக்காக எல்லாம் செஞ்சுட்டு காக்காவுக்கு முதல்ல கூப்பிட்டு கொடுப்பாங்க. அது ஏன் காக்காவை கூப்பிட்டு கொடுக்குறேன்னா, செத்து போனவங்க காக்கா வடிவத்துல வந்து சாப்பிடுவாங்களாம். அப்போ ஏகப்பட்ட காக்கா இருக்குது. எத்தனைவங்க செத்து போனவங்களுக்கு அதிகமான காக்கா இருக்கான்னு தெரியல. உலகத்துல ஏகப்பட்ட மனிதர்கள் சேர்த்திருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் காக்கா இருக்குன்னா அதுவும் கஷ்டம்தான். ஆனா அந்த காகங்கள் அது என்ன செய்யும்னா, அது தாவர உண்ணியும் கிடையாது, மாம்ச உண்ணியும் கிடையாது, அது ரெண்டையும் சாப்பிடும். அது என்ன செய்யும்? ரெண்டையும் சாப்பிடும். எல்லாம் எது கிடைச்சாலும் சாப்பிடும். தாவரத்தில் உள்ளதையும் சாப்பிடும், மாம்ச உண்ணியும் சாப்பிடும், எல்லாத்தையுமே சாப்பிடும். அதாவது மலமும் சாப்பிடும். அந்த காகம் அதனுடைய குரல் நம்ம கேட்டோம்னா அவ்வளோ இனிமையா இருக்கும். காலையில எழுந்திரிச்சு காக்கா கத்துதுன்னா நம்ம இனிமையா உட்காந்து கேட்டுக்கிட்டு போடுதானே. காக்கா கத்துது, காலையில வந்து கத்தி ஓ அப்படின்னு சொல்லி விரட்டுவான். ஏன்னா அந்த அளவு அதனுடைய குரல் கடினமாக இருக்கும். அதனுடைய தோற்றம் கருன்னு இருக்கும். அது பார்த்தாலே நமக்கு பிடிக்காது. அது கோழி குஞ்சு எல்லாம் வந்து தூக்கிட்டு போறதுனால விரட்டி அடிப்போம். அப்போ இந்த காகங்கள் அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட காகங்களை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காகங்களை கவனித்து பாருங்க. அவைகள் என்ன செய்யறதில்ல, விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட காகத்தையும் தேவன் என்ன செய்கிறார்? பிள்ளை போட்டுகிறார். அந்த காகங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசிக்கு அப்பமும் இறைச்சியும் அந்த காகங்கள் தான் கொண்டு கொடுத்தது. அதுவும் அற்பமாய் எண்ணப்பட்ட ஜந்துவை கர்த்தர் அருமையா பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்துல அற்பமா எண்ணப்படுகிறவைகளை தேவன் அருமையா எடுத்து பயன்படுத்துவாரானால், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இவ்விதமா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய சன்னிதானத்துல காணப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடி அந்த காகங்களை பார்க்க நாம் விசேஷித்தவர்களாக இருக்கும். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் தேவன் நமக்கு விசேஷித்த விதமான காரியங்களை கொடுத்திருக்கிறார். தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது அவனை விசேஷித்த விதமாக உருவாக்கினார். அந்த மனிதனிலிருந்து தோன்றினவர் தான் இல்லை இருக்கிற எல்லா மனிதர்களும். ஒரு மனிதன் ஐஸ்வர்யவனா இருக்கிறான், ஒருவன் ராஜாவா இருக்கிறான், ஒருவன் சிப்பாயா இருக்கிறான், ஒரு ஏழையா இருக்கிறான், ஒரு தரித்திரனா இருக்கிறான். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரா இருந்தாலும் மனிதர்கள் தான். ஆனா மனிதர்கள் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறால் மற்ற எல்லாவற்றை பார்க்கணும் விசேஷித்தவர்களா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி விசேஷித்த மனிதர்களை விட தேவனுடைய பார்வையில கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் அவருக்கு இன்னும் விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி விசேஷித்த விதமாய் நாம் காணப்படுகிறபடினாலே அப்படி விசேஷித்த கர்த்தருடைய பிள்ளைகள் இந்நாட்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தேவன் விசேஷ விதமாக அவர்கள் அபிஷேகத்தை தெரிந்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளை மாற்றி ஏற்படுத்தி கொண்ட பிற்பாடு இவர்கள் ஆரம்பத்துல மிகவும் சந்தோஷமா மகிழ்ச்சியாக ஆனந்த களிப்போடு ஆண்டோடைய சன்னிதானத்திலே பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறார். எப்போ பார்த்தாலும் பாட்டு, எப்ப பார்த்தாலும் சோத்திரம், எப்ப பார்த்தாலும் விதமா தேவனை சோத்திரித்து ஜெபம் பண்ணி பாட்டு பாடி கொண்டே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் காலப்போக்கிலே இவர்கள் கஷ்டமும் பலவிதமான பிரச்சனைகளும் பொருளாதார நெருக்கடியும் உலகத்துல பலவிதமான காரியங்களும் உருவாகும் பொழுது அந்த பொருளாதாரத்தின் மேல் கவலையும் அந்த உலகத்தின் மேல் கவலையும் அடுத்து நம்ம எப்படி அடுத்த நேரம் என்ன சாப்பிட போறோம், அடுத்து என்ன உடை, எல்லாரும் நல்ல அருமையான உடை உடுக்கிறார்களே, அழகாக இருக்கிறதே, நமக்கு இப்படி ஒரு உடை இல்லையே. அதாவது நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்களே, நமக்கு இப்படி ஒரு சாப்பாடு இல்லையே. நல்ல வீடுல பெரிய பெரிய மாடி வீடெல்லாம் கட்டி உட்கார்ந்துருக்கு, நமக்கு ஒரு வீடு இல்லையே. கார் வாங்கி பயணிச்சு நமக்கு கார் இல்லையே. பைக் எல்லாம் வாங்கி நமக்கு பைக் இல்லையே. எதுவும் சைக்கிள் கூட இல்லையே அப்படின்னு நினைக்கிறவர்கள் உண்டு. பிளைட்ல போறாங்க, பவன்கள்லப்பா நினைச்சா பிளைட்ல போறான், சொந்த பிளைட்ல சருன்னு போய்கிட்டே வந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு நினைச்சு கவலைப்படுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட கவலை நமக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கோம். கர்த்தர் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றை பார்க்கலும் ஆண்டவர் உங்களை விசேஷித்த விதமா தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகப்படுத்தி அவர் தெரிந்து கொண்டு பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் விதமாக அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்துல கர்த்தருடைய பார்வையில விசேஷித்த விதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யாருமே
இறைவனை அப்பா என்று சொல்லி கூப்பிடுறது இல்ல. நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம படைத்த இறைவனை நாம் என்ன சொல்லி கூப்பிடுகிறோம்? அப்பா, பிதாவே அப்படின்னு சொல்லி பிதாவை, அது தேவனே நம்முடைய அப்பாவாக பிதாவாக நெருங்கி கூப்பிடுகிறோம். அவரையும் மகனே மகளே என்று சொல்லி நம்மை அரவணைத்து நம்மை ஆற்றி தேற்றுகிறார், நம்மோடு கடந்து வருகிறார், பேசுகிறார், நமக்கு நல்ல காரியங்களை செய்கிறார். நாம் ஜெபம் பண்ணுறோம், அப்பா இடத்துல போய் அப்பா எனக்கு இது வேணும் என்று சொல்லி நம்ம கேட்கிறோம். கேட்டவுடனே சரி மகனே சரி மகளே என்று சொல்லி அந்த காலங்கள் வரும்பொழுது நமக்கு என்ன செய்யறார்? அதை வாங்கி கொடுக்கிறார். இப்ப நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறவங்க கிட்ட சின்ன குழந்தையா இருக்கிறாங்க, குழந்தையானது அவ்விதமா வந்து எப்பா எனக்கு இது வேணும் இது வாங்கிட்டாங்க. அவன் படிக்கிற நாட்கள்ல ஸ்லேடு வேணும், குச்சி வேணும், விதமாக பென்சில் வேணும், ரப்பர் வேணும், விதமாக ஸ்கேல் வேணும், ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும்னு கேட்டா அது அவனுக்கு அந்த படிப்புக்கு அவனுக்கு தேவைன்னா என்ன செய்வோம்? கண்டிப்பா உடனே வாங்கி கொடுத்துருவோம். அப்போதைக்கு அவனுக்கு தேவையில்லை என்றால் சரி மகனை வாங்குவோம், ஜெபம் பண்ணு, சோதனம் பண்ணு, அமைதியாரு, வாங்கி தர அப்பா வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவைப்படும் பொழுது அப்பா வாங்கி கொடுப்பது போல நாம் ஒரு காரியங்களை கேட்கிறோம் அப்பா கிட்ட. அப்பாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? வாங்கி தருகிற ஆயத்தமா இருக்கிறாங்க. நமக்கு எப்போ தேவை என்பது அவருக்கு தெரியும், அப்பொழுது அவர் அது நமக்கு கொடுக்கிறார். அதற்காக நாம் நம்முடைய ஆண்டவருக்கு அதிகமா ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. ஆனால் அநேகர் என்ன செய்யறோம் என்றால் விதமா அப்பாவிடத்துல பல விதமா அதுமா கேட்டுக்கொண்டே இருந்தோம், அது நமக்கு தரவில்லை, நமக்கு தரமாட்டார், நம்முடைய சத்தத்தை கேட்க மாட்டார், நமக்கு செய்யவே மாட்டார். இந்த அப்பா ஒரு கஞ்ச பிசினாரி அப்பா. என்ன சொல்லுவாங்க? இந்த அப்பா ஒரு கஞ்ச பிசினாரி அப்பா. ஏன்டா இந்த வீட்டுல வந்து பிறந்தோமோன்னு தெரியலையே. இப்படி எல்லாம் சொல்ற பிள்ளைகள் உண்டு. அதே போல நாம் நிறைய நேரங்கள்ல ஆண்டவரிடத்துல சன்னிதானத்துல போய் விதமாக என்னையா ஆண்டவரே நீங்க அப்பா தாங்க 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 நாங்களும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம் பாருங்க. அதாவது இந்த உலகத்துல சாசம் வணங்குற பிள்ளைகளுக்கு எல்லாம் உடனே கொண்டு அள்ளி அள்ளி கொடுக்குறா, நீங்க தரமாட்டேங்கிறீங்க. அப்ப என்ன ஐயா நீங்க போங்கப்பா, உங்களை ஏற்றுக்கொண்டதுக்கு நாங்க பிசாசின் பிள்ளைகளாக கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தை விசேஷித்தவர்களா இருக்கிறோம். உலகத்துடைய காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். விதமாக சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் படைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷராய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நமக்கு பண்டக சாலை இருக்கிறது, களஞ்சியம் இருக்கிறது, விதமாக நமக்கு நிறைய பணம் வந்துருச்சுன்னா பேங்க் போய் என்ன செய்வோம்? பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருப்போம். விதமாக நமக்கு நிறைய தானியங்கள் வந்துச்சுன்னா அதுக்காக வீட்டெல்லாம் கட்டி பண்டக சாலை உருவாக்கி எல்லாம் வச்சிருவோம். நமக்கு தேவைக்கு எடுத்து நாம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா பறவைகளுக்கு அப்படிப்பட்டதல்ல. அன்னன்னைக்குரிய தேவைகள் சந்திக்கப்படும். காலையில எந்திரிச்சு அது மேல என்ன செய்யணும்? காலையில எந்திரிச்ச உடனே கர்த்தரை மகிமைப்படுத்த விட்டு நேரம் அது பாட்டுல போகுது. போற இடத்துல எங்க விதமா அதுக்கு ஆகாரம் எங்க கிடைக்கிறதுன்னு போய் பார்த்து போகுது. ஆகாரம் கிடைக்கிறதுல சாப்பிடுது, அதனுடைய பறவைகளை கொண்டு கொடுக்குது, திரும்ப போகுது, சாப்பிடுது, தண்ணீர் குடிக்குது. அந்த நாள் முழுவதும் அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. சாயந்தரம் அது பாட்டு போய் படுத்துக் கொள்ளுகிறது. ஆனா மனிதன் மாத்திரம் என்ன செய்யறது இல்ல? திருப்தி அடையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது விதமாக. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, அவைகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பார்த்துட்டு நீங்கள் அமைதியா இருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விசேஷித்தவர்கள், நீங்கள் மேன்மையாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்கள் மேல் என்னுடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன், நீங்கள் அபிஷேகப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பரலோகத்துக்கு வர வேண்டியவர்கள். அதனால இந்த உலகத்தையே நோக்கி கவலைப்பட்டு உலகத்தையே நோக்கி நோக்கி பார்த்து இதுமாக உலகத்தோடு உலகமாக போய்விடாதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி விதமாக சொல்லுகிறதை பாருங்க. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல அவர் விதமாக எழுதுகிறதை நான் பார்க்கும் பொழுது, நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்றால் மேன்மையான காரியங்களுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதனால நீங்க மேன்மையான காரியங்களே நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். கீழானவைகள் அல்ல, பூமிக்குரியவைகள் அல்ல, மேன்மையானவைகளை நோக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிற வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள கிறிஸ்து எங்க இருக்கிறார்? பிதாவுடைய வலது பார்சத்துல இருந்திருக்கிறார். அந்த இடத்தில் உள்ள மேலான நாம் எங்க போய் உட்காரணுமா? கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா அழைக்கப்பட்டு இருக்கிற நாம் எங்க போய் உட்கார போறோம்? கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சல் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு மனவாட்டி அங்கதான் போவா. மனவாட்டி எங்க போய் உட்காருவா? கிறிஸ்துடைய பக்கத்துல
மணவாட்டியாக போய் அமர்ந்திருப்பாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த அரியணையில போய் உட்காருவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். கிறிஸ்து தேவனுடைய வலதுபாதி வீட்டிற்கு மேலான இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை நோக்கம், உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தை எல்லாம் மேன்மையாகவே இருக்க வேண்டும். மேலானவைகளை நோக்கி இருக்க வேண்டும். சும்மா இந்த கோழி மாதிரி கீழேயே கொத்தி 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 விதமா கிண்டி கிண்டி இருக்கக்கூடாது. இந்த தென்னை மரத்தெல்லாம் பார்த்தா பயங்கரமா எல்லாம் கிண்டி கலைஞ்சு போட்டுருந்துச்சு. என்னடா கிண்டி போட்டு டெய்லி எது நானும் அதை அள்ளி அள்ளி சரி பண்ணிட்டு போக மறுபடியும் பார்த்தா கௌதாரி வந்து அவளத்தை கிண்டி கிளறி இது பண்ணி போட்டுக்கு. அது மாதிரி என்ன செய்யற மனிதர்கள் உலகத்துல எங்கடா எதுடா தேடும், அது கிடைக்குமா இது கிடைக்குமா, சிலர் கீழேயே பார்த்துட்டு போவான். எப்ப பார்த்தாலும் கீழே தான் பார்த்துட்டு போவான். ஏன்னா அவனுக்கு ஒரு நாளுக்கு ஒரு 50 ரூபா கிடைச்சிருக்கும், அடுத்த ஒரு நாள் 100 ரூபா கிடைச்சிருக்கும், அடுத்த ஒரு நாள் 500 ரூபா கிடைச்சிருக்கும், அடுத்த ஒரு தங்க மோதிரம் கிடைச்சிருக்கும். அதனால என்ன செய்வோம், அவனா மேல பார்க்கவே மாட்டான், கீழே தான் பார்ப்பான். அப்படியே கீழே பார்த்துட்டே போவான். தீப்பெட்டி இருந்தாலும் உடனே அது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி திறந்து பார்ப்பான். வேற ஏதாவது கிடைச்சா தட்டி பார்ப்பான். ஏதாவது மூட்டை கிடைச்சுன்னா உடனே அதை கிழிச்சு பார்ப்பான். அவன் பார்வை பூரா என்னன்னா ஏதாவது கிடைக்காதா, கீழே தான் கிடைக்கிறது. கீழே பூமிக்குரிய காரியங்களையே தேடுகிறதை பாருங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், விசேஷித்தர்களா இருக்கிறோம். நாம் பரலோகத்துல போய் தேவனுடைய சிங்காசனத்தில் அமரும்படியாக தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். இதுமாக யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை இயேசு சொல்லும் பொழுது, தேவனிடத்தில் விசுவாசம், என்னிடத்தில் விசுவாசம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதாவது என் பிதாவின் வீட்டு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதுல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் கடந்து போகிறேன், அதை ஆயத்தம் பண்ணி விட்டு நான் வந்து உங்களை நான் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எங்க போக போறோம்? பரலோகத்துக்கு போக போறோம். பரலோகத்துல லேசுப்பட்ட இடத்துல இல்ல. பரலோகத்துல போய் தரையில தரை டிக்கெட் எல்லாம் கிடையாது. பரலோகத்துல போய் இயேசுநாதருக்கு அருகாமையில அவருடைய மனவாட்டியாக சமமா உட்காரும்படியாக அரியாசனத்துல உட்காரும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பூமிக்குரிய காரியங்களை தேடி நாடி பூமிக்குரிய காரியங்கள் குணங்களோடு காணப்படக்கூடாது. நாளுக்கு நிறைய மனிதர்கள் என்ன செய்யறார்கள் என்றால் பூமிக்குரிய காரியங்களை தேடுகிறார்கள், நாடுகிறார்கள், ஓடுகிறார்கள், அதற்காக பிரயாசப்படுகிறார்கள், அதற்காக கோபம் கொள்கிறார்கள், அதற்காக சண்டை போடுகிறார்கள். வாயில வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தை, பார்க்கறதெல்லாம் கெட்ட காரியம். விதமாக தெய்வீக தேவனை நோக்கி பாருங்கள் என்று சொன்னால் தேவனை நோக்கி பார்க்கிறது இல்ல, உலகத்தை நோக்கி பார்க்கிறதை பார்க்கிறோம். அதுமாக வேதம் என்ன சொல்லுது? மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். வாசிங்க அடுத்த வசனம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, நாடுகள். நாட்டம் எல்லாம் மேலானவைகளாக இருக்கு. மேலான நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், இப்பொழுது நீ கிறிஸ்துக்குள் மரித்து போய்விட்டீர்கள். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கேன். கலாத்தியர் புத்தகத்திலே பவுல் சொன்னது போல நாம் கிறிஸ்துக்குள் மரித்து இப்பொழுது கிறிஸ்துக்குள் பிழைத்து இருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்துக்குள் பிழைத்து இருக்கிறீர்கள். வாசிங்க. நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது, யார் வெளிப்படும் போது? நம்முடைய ஜீவன். சொல்லுவாங்க இல்லையா, என் உயிரே அவர்தான் ஐயா. ஐயோ அவர் புருஷனுக்கு எதாவது ஆகி போச்சு, ஐயோ உயிரே போச்சு, என் கொலை நடுங்கி போச்சுப்பாங்க இல்லையா. ஏன்னா புருஷன் மனைவிக்கு யாரா இருக்கிறாங்க? உயிரா இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு யாரா இருக்கிறாரு? உயிரா இருக்கிறார், ஜீவனா இருக்கிறார். ஜீவனாகிய கிறிஸ்து. அப்ப ஜீவனாகிய கிறிஸ்து நம்முடைய கிறிஸ்து, நம்முடைய ஜீவன், நம்முடைய உயிர். அவர் வெளிப்படும் போது நாம் அவரோடு கூட வெளிப்பட போகிறோம். அவர் விதமா ஆளுகை செய்வோம், அவரோடு கூட நாம் விதமா ஆளுகை செய்ய போகிறோம். அவரோடு கூட உட்கார்ந்து விதமா சதா காலம் இறைவனை மகிழ்ப்படுத்தி கொண்டே இருக்க போறோம். ஒரு மேன்மையான நோக்கத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இது உலகத்து பூமிக்குரியல் அல்ல, பூமிக்குரிய காரியங்களை தேடுவதற்காக அல்ல. நாம் கவலைப்பட்டு கலங்கி கண்ணீர் விட்டு அழுது புலம்பிது பூமியிலேயே தேடிவதற்காக அல்ல, நம் மேன்மையான இடத்தை அடைவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். தேவனோ விதமாக சொல்லு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறார்.
நாளுக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்த ஓடுறான், சாடுறான், சம்பாத்தியம் பண்றான், பல விதமான காரியங்களை செய்யறான், கோடி கோடியா சம்பாத்தியம் பண்றான், பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றான், பல விதமான கோடிகள் வருது, சம்பாத்தியம் பத்தல, அரசியல்ல போறான், அங்கேயும் சம்பாத்தியம் பண்றான், அங்கேயும் பத்தல, இன்னும் 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 அவனுக்கு பத்தல. உலகத்தை தேடுறான், உலகத்தை கிண்டுறான், கொண்டே அதுமாக எந்த அளவுக்கு குப்பையெல்லாம் கிடைஞ்சி இருக்கு, தங்கத்தெல்லாம் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், பொக்கிஷத்தை எடுக்கணும், உலகத்துல பெரிய மனிதனா வாழணும்னு நினைக்கிறான். ஆனால் ஒரு நாள் அவன் மறித்து போனால் கண்டிப்பாக அவன் ஆத்ம நரகத்துக்கு போவான், தேவனை தேடவில்லை. நாம் ஏழைகளா இருக்கலாம், தேவனாகி கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் கிறிஸ்துவே. அந்த ஜீவன் வெளிப்படும் போது நாம் அவரோடு கூட வெளிப்பட போகிறோம். நாம் மேன்மையாக உயர்த்தப்பட்டிருக்கிறோம், நம்ம மேன்மையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய உயிரே அவர்தான். அதனாலதான் பக்தன் சொல்கிறார், உயிரே உயிரே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தை கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் சதா காலம் வாழ போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போக போகிறோம். ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்திலே காரியங்களை நோக்கி நோக்கி பார்த்து விதமாக உடைக்காக, ஆகாரத்துக்காக, ஆடைக்காக, இன்னும் பல விதமான காரியங்களுக்காக கவலைப்படாதீங்க. உடைய பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவைகள், ஆகாரத்தை பார்க்கலும் உங்கள் ஆத்மா விசேஷித்தவைகள். நீங்கள் விதமாக உடைக்காகவும் உணவுக்காகவும் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்ல, ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளா இருக்கிறது. அதனால் இவைகளுக்கு தேவன் பிழைப்பூட்டுவார், இவைகளுக்கு தேவன் தருவார், தேவன் நம்மை போஷிப்பார், நடத்துவார். அதனால்தான் வேதம் சொல்ல, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லப்படுகிறது. பரமண்டங்கள் ஜெபத்துல அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பக்தன் சொல்லும் பொழுது, நான் ஐஸ்வர்யவனாகி தேவனை தூஷிக்காதபடிக்கும், தேவன் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரனாகி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு படியை அளந்து தாரும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் எந்த ஸ்தானத்துல இருக்கிறோமோ அந்த ஸ்தானத்துல அதற்கு தகுந்தபடி கர்த்தர் நமக்கு ஆகாரங்களை கொடுப்பார். நாம் எந்த ஸ்தானத்துல கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு தகுந்தபடி நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு கார் வேணும்னா கார் தருவார், பங்களா வேணும்னா பங்களா தருவார். நான் பிளைட்ல போகணும்னு அவர் நினைச்சாருன்னா பிளைட்ல போவோம். எது நமக்கு தேவைன்னு அவருக்கு தெரியுதோ அதை நமக்கு தருவார். அதுல நாம என்ன செய்யணுமா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நம்முடைய அருமை ஆண்டவராய் இயேசு விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க, மத்தேயு 6:33. முதலாவது அது நீங்க என்ன செய்யணுமா, முக்கியத்துவம் கொடுங்க. உலகத்துல எல்லாம் தேவைதான், ஆனாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க முடியும், எல்லாம் வரும். நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடு, நீ ஜெபம் பண்ணு, நீ வேதவாசி, நீ ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளு, நீ ஆண்டவருக்கு பிரியமாச்சு, ஆண்டவர் சொல்லுகிறத செய். அவர் உனக்கு என்ன சொல்லுற அதன்படி செய்ய என்று சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சுன்னு இயேசுநாதரிடத்துல போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு அவரும் அழைக்கப்பட்டிருந்தார், அவரும் ஒரு விருந்தாளி. ஆனால் மரியம்மா பார்த்தார்கள் விதமாக இயேசுண்டத்துல போய், ஐயா திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சுன்னு யார்கிட்ட போய் சொல்லணும்? சமையல்காரன் பந்தி விசாரிப்பு மாஸ்டர்கிட்ட போய் சொல்லணும். திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சா, அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் சரியா பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, தன்னுடைய மகன் என்று தேவன் என்று அறிந்தபடினாலே அவரிடத்துல வந்து சொல்லுகிறார், ஐயா திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சா. அப்படியானால் அவர் அதுக்கு முன்னாடி அற்புதம் செய்ததை அந்த அம்மா பார்த்திருக்கணும். அவர் தேவன் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரல, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், வேலைக்காரர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அப்ப இயேசு சொல்லுவதை கேட்டு நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். வேலைக்காரர்கள் காத்திருந்தார்கள், பார்த்தார்கள் இயேசு என்ன சொல்வார் என்று பார்த்து கொண்டுதான் இயேசு சொன்னார், கற்சாடி நிறைய தண்ணீர் நிரப்பினார்கள். இயேசு சொன்னார்,
அந்த தண்ணீர் எடுத்து பந்தி விசாரிப்புக்காரன் கொடுங்கன்னாரு, கொடுத்தார்கள். வேலைக்காரர்கள் செய்தது அவர் என்ன அவர்களுக்கு சொல்லப்பட்ட என்ன, அவர் என்ன சொல்ல அதை செய்யுங்கள், அதை செய்தார்கள். சொல்லப்பட்ட வார்த்தையை கீழ்ப்படிந்து செய்தார்கள். தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்ல நிரப்பினார்கள். அந்த நிரப்பின தண்ணீரை எடுத்துக்கொண்டு பந்தி விசாரிப்புக்காரனை கொடுங்கள் என்று சொல்லி கொடுத்தார்கள். அந்த கீழ்ப்படிதல் அங்கே ஒரு அற்புதத்தை நடப்பது. திராட்சை ரசம் ருசியுள்ள ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, முதல் தரமான திராட்சை ரசமாக இருந்தது. கர்த்தர் மாற்றினார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால், கர்த்தர் சொல்லுகிறதை கீழ்ப்படிந்து கேட்டு அதன்படி செய்வோமானால், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால், கர்த்தனுடைய வாழ்க்கையில முதல் தரமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம நடைமுறைக்கெல்லாம் சரி வருமா, நானே எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எம்புட்டு சங்கடம், இவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னோம்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படியாமல் இருப்போமானா, என்னைக்கு நாம் கீழ்ப்படினோம் அன்னைக்கு தான் ஆசீர்வாதம் வரும். அது வரைக்கும் ஏதோ அன்னைக்குரியது நமக்கு போஷிக்கப்படும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களார்கள், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களார்கள், தேவனை சார்ந்திருங்கள், தேவன் சொல்லுவதை கேளுங்கள். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போனார். அவர் ஏதாவது ஐஸ்வர்யத்துல குறைந்தா இருந்தாரா, இல்ல தரித்திரப்பட்டாரா, சாப்பிடாம இல்லாத, அவர் பெரிய ஐஸ்வர்யவனாக கர்த்தர் மாற்றி வைத்திருந்தார். சீமானா இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து சொந்தம் பந்தம் என ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனார். ஆனால் எதிலுமே அவர் குறையில்லை. அந்நிய தேசத்துல குடியிருக்கும் பொழுது அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில பெரிய சீமானா இருக்கிறீர். சாராருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும் பொழுது அவர் கேட்கும் பொழுது அந்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள், நீர் செல்வ சீமானா இருக்கு நீர் எங்கள் மத்தியில். அப்படி என்றால் தேவன் அவர்களை அபதமாக ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு முழுவதும் கீழ்ப்படிந்து கடந்து போனார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்போமானால் தேவன் நம்மை மிகவும் மேன்மையாக வைப்பார். அதனால் வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தையை கவனமாய் கேட்டு செவி கொடுப்பாயானால், அதை செய்வாயானால், இப்பொழுது சொல்லப்பட சகல விதமான ஆசீர்வாதம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நீ கீழாகாமல் மேலாவாய், தலையாக வாழாகாமல் தலையாவாய், அதாவது தொட்டில எண்ணெய் ஆசிரிக்கப்பட்டு, தண்ணி ஆசிரிக்கப்பட்டிருக்கும், மா ஆசிரிக்கப்பட்டிருக்கும், களஞ்சியம் ஆசிரிக்கப்பட்டிருக்கும், விவசாயம் ஆசிரிக்கப்பட்டிருக்கும், மாடுகள் ஆடுகள், விவசாய வேலைக்காரர்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசிரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும் நாம் பார்க்கிறோம். 15 வரைக்கும் மனிதனுக்குரிய அத்தனை ஆசீர்வாதம். 1ஆம் வசனத்தை சொல்ல, இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை கீழ்ப்படிவாயானால். நாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் மேன்மையாக வைக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, முதலாவது ராஜ்யத்தை எடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க, இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யவான் தனக்காக சொத்து சேர்த்து வைத்து ஆத்துமாவோடு பேசினது போல இன்னைக்கு நாட்கள்ல அநேக சொத்து பலம் அது இதுமா சேர்த்து தன்னுடைய ஆத்துமாவோடு பேசிக் கொள்ளுகிறார்கள். எப்படியாவது சொத்து சேர்த்தரணும், எப்படியாவது அதை வாங்கிடணும், எப்படியாவது இதை வாங்கிடணும். அதெல்லாம் வாங்கணும்னு நமக்கு ஆசை இருக்குது. நாம் ஜெபம் பண்ணும், அதுக்காக பிரயாசம். ஆனால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தி நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் அவைகளை ஏற்ற வேலையில நமக்கு செய்வார். அந்த ஏற்ற வேலை வரும் வரைக்கும் நாம் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். விசேஷித்த விதமாக கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். அந்த விசேஷித்த விதமான அழைப்பு உங்களை மேன்மையாக வைத்திருக்கும். அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்குரிய காரியங்களை தேடுங்கள், மேன்மையான காரியங்களை தேடுங்கள். தேவன் சொல்லுவதை கேட்டு கீழ்ப்படிந்து ஆண்டோருக்கு சன்னிதானத்துல உண்மையும் உத்தமமா நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் பார்க்கிறோம். சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை அதுமாக ஏலியின் மூலமாக ஆலோசனை உண்டான பொழுது
அவர் அப்படியே கீழ்ப்படிந்து கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது கீழ்ப்படிந்து கேட்ட பொழுது கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அப்புறமா அவர் எடுத்து பயன்படுத்தின பெரிய தீர்க்கதரிசியா நியாயாதிபதியாக கர்த்தர் மாற்றினார். அவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுதுதான் மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுவது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவசனையாக இருக்கிறோம். உலகத்தில் நமக்கு எல்லாம் தேவை, அது தேவை, இது தேவை, அதெல்லாம் தேவைன்னு ஆண்டவரும் அறிந்திருக்கிறார். அதனால நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், தேவனுடைய தேடுவோம், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். எதை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். நாம் தேட வேண்டியது அனுதினமும் நம்முடைய ஜெப ஜீவியத்துல, வேத வாசிப்பதுல, நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் ஆண்டவரே தேடும். இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகள் தியானமா இருந்து அவரையே நாம் தேடும் பொழுது அவர் மற்ற எல்லாம் நமக்கு அருள்வார், எல்லாம் நமக்கு தருவார். அதை தருகிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாக அழைத்திருக்கிறார். அந்த விசேஷித்த ஆசீர்வாதம் நம்முடைய உச்சந்தலையின் மேல் இருக்கிறது. அதை நாம் எப்பொழுதும் சுதந்திரிப்பதற்கு ஆண்டவரோடு இருந்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுள்ளோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை சோதரிப்பு கேட்ட வார்த்தையில் மனதில் யாராவது ஜெபிக்கலாம். யாரும் முழங்கால் படிட்டு